டிஎன்பிஎஸ்சியில் 2024 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் சயின்ஸ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ ஸோ அது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேயர்ஸ் 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை வந்து 5000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேயர்ஸ் வந்து 1998 வந்து சொல்லியிருக்காரு. ஈஸ்டர்ன் இமயமலை இருக்குல்ல, ஈஸ்டர்ன் இமயமலை, அந்த இமயமலையில் வந்து எத்தனை ஹாட்ஸ்பாட்டில் வந்து வாஸ்குலார் பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 5000 வாஸ்குலார் பிளானட்ஸ் மொத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சது யாருன்னா ரான்ஜன் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். எக்ஸ்ரேவை கண்டுபிடித்தவர் யாருன்னா ரான்ஜன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லா இருக்குல்ல, வாயு விதியை கூறியவர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில். இதுதான் பாயில் லா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ராபர்ட் பாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு விதியை கூறியவர் ராபர்ட் பாயில். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாய்ஸ் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்காசிட்டின்னு சொல்லக்கூடிய பாகியலோட தொடர்புடையது. பாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பாகியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வட்ட பாதையில் சைக்கிளில் வந்து ஒருவர் வந்து வட்டத்தோட மையத்தை நோக்கி உட்புறமாக சாய்வது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வட்டப்பாதை இருக்குது, அது சைக்கிளில் செல்லும்போது ஒருவர் வந்து அந்த வட்டத்தோட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாயிறாங்க. ஸோ அது எதனால் அப்படி சாயிறாங்கன்னா தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் வந்து திருவனந்தபுரம், கேரளாவில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம், கேரளா. அடுத்து வந்து பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோன்னா பொருள் உணராமல் கற்றல்ங்கிறது மீனிங்கே இல்லாமல் கற்றல் வந்து அறிவுசாருக்கு கிடையாது. கண்டறிந்து கற்றல் வந்து இது வந்து அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று படித்து அதை வந்து அப்படியே கற்றுக்கிறதுங்கிற மாதிரி வருது. இதே ரிசப்ஷன் லேர்னிங்கிறது கருத்து கருத்தை வந்து சார்ந்து அந்த கருத்து என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி கற்றல் தான் அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றன. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் சைட்டோகைனின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் சென்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்டோகைனின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த சைட்டோகைனின் இருக்குல்ல, இது வந்து ப்ரொமோட் சென்சின்ஸ் அப்படிங்கிறாங்க. சென்சின்ஸ்னால் என்னென்னா லைக் வந்து பார்த்தோன்னா இது முதிர்ச்சி அடையுதில்ல, அந்த இலைகள் முதிர்ச்சி அடைகிறது, அதை ப்ரொமோட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அது வந்து ப்ரொமோட் பண்ணலை. ஸோ நாட் கரெக்ட்லி மேட்ச்டுதான்னு கேட்குறாங்க. இதுதான் தப்பு. ஓகேவா? மற்றது எல்லாமே ஆக்சினாக இருக்கட்டும், இது அப்பிக்கல் டாமினன்ஸ், அந்த நுனி ஆதிக்கம் இருக்கும்ல செடியில், அது வந்து பார்த்தோன்னா ஆக்சின் தான் பண்ணுது. கிப்ரலின் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் அமைலேஸ் ஆக்டிவிட்டிஸ், அமைலேஸுங்கிற அந்த ஸ்டார்ச் மாதிரி இருக்கும்ல, அதோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது கரெக்டு தான். எத்திலின் பார்த்தோன்னா ஃப்ரூட் ரைப்பனிங், நல்லா ஃப்ரூட்டை பழுக்க வைக்கிறதுக்கு அதான் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தி ட்ரிஃப்ளான் இஸ் மேனுஃபேக்சர்டு ஃப்ரம் பார்த்தோன்னா பி-குளோரோ பென்சோ ட்ரைஃப்ளோரைட் அப்படிங்கிறது மூலமாக மேனுஃபேக்சர்ட் ஆகுறது. ஓகேவா? ட்ரிஃப்ளான் அப்படிங்கிறது இதுலேருந்து மேனுஃபேக்சர்ட் ஆகுதுன்னா பி-குளோரோ பென்சோ ட்ரைஃப்ளோரைட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹவு டு த பிஸ்கட்ஸ் ரிமைன் கிறிஸ்ப் வென் கீப்ட் இன் எ ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அந்த பிஸ்கட் எப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா லோ ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறது தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த எலிமெண்ட்ஸ் தட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் ஸ்ட்ராங்லி இந்த தைராய்டு கிளாண்ட். இப்போ தைராய்டு கிளாண்டில் வந்து ஸ்ட்ராங்காக கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்னா நமக்கு தெரியும் அயோடின், உப்பு அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், மரபியலுடைய தந்தை அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்லுவாங்கன்னா மென்டல். ஓகேவா? அடுத்து பிளட் குரூப்பிங் வாஸ் டிஸ்கவர்டு. யார் டிஸ்கவர் பண்ணான்னா கார்ல் லான்ஸ்டீனர். இவர் தான் பிளட் குரூப் இருக்குல்ல, ஏவா பியா ஏபியா அந்த மாதிரி டிஸ்கவர் பண்ணுறது கார்ல் லான்ஸ்டீனர். அடுத்து கிராசிங் ஓவர் ரிசல்ட்ஸ் இன் அப்படின்னா இப்போ வந்து ஜீன்ஸ் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸை வந்து கிராசிங் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுதான் கிராசிங் ஓவர் ரிசல்ட்ஸ் இன் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ரீகாம்பினேட் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் எ பர்சன் கன்சியூம் அன் ஆவரேஜ் ஆஃப் 2 liters ஆஃப் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்கன்னா ஓகேவா, தென் எக்ஸ்பிரஸ் த குவான்டிட்டிஸ் இன் மோல்ஸில் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நமக்கு வாட்டரோட ஃபார்முலா தெரியும்ல, H2O. ஸோ அதை வச்சு இதை கால்குலேட் பண்ணுவாங்க, மோலை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் COVID-19 வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் முதல் உள்நாட்டு COVID-19 அப்படிங்கிற தடுப்பூசி என்ன தடுப்பூசின்னு பார்த்தோன்னா கோவேக்சின் அப்படிங்கிற தடுப்பூசி. அடுத்தது பார்த்தோம்னா காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா காச நோய் வந்தாலே பாதிக்கப்படக்கூடிய முதன்மை உறுப்பு வந்து பார்த்தோன்னா லங்ஸ் தான், நுரையீரல். டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால வரக்கூடியதான் காச நோய். அடுத்தது பார்த்தீங்கன்னா கணையத்தில் கைமெட்ரிலிப்சின் காணப்படும் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கணையத்தில் கைமெட்ரிப்சின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு காணப்படுது. அது என்ன எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா புரதம். ஓகேவா? ஸோ கணையத்தில்
மெட்ரிலிப்ஸின் காணப்படும் மூலக்கூறு புரதம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட். வாஸ்குலார் அப்படிங்கிற பூவா தாவரங்கள் என்று அறியப்படுகின்ற தாவர குழுமம் பார்த்தோம்னா டெரிட்டோஃபைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ அமைப்புடைய செல் அப்படின்னா எரித்ரோசைட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட்டில் இருக்கக்கூடிய எரித்ரோசைட்டுகள் தான் இருபுறமும் ரெண்டு பக்கமே குழியாக இருக்கும், ரெண்டு பக்கமே அப்படி குளிர்ந்த தட்டு வடிவத்தில் அமைஞ்ச ஒரு செல்லுனா அது எரித்ரோசைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா அமில ஊடகத்தில் ஃபினாப்தலின் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அமிலத்தில் வந்து ஃபினாப்தலின் போச்சுன்னா ஏன்னா அது நிறமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் நியூட்ரிஷன்ஸ் முதன்மை உரங்கள் அது எதுன்னு பார்த்தோம்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது எல்லாமே பார்த்தோம்னா என்பிகேன்னு சொல்லுவாங்க. இதுதான் முதன்மையான உரங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிநிலைகளை சரியாக அடுக்குக. ஃபஸ்ட்டு ஒரு உலோகம் வந்து நம்ம வந்து தாதுக்கள் வந்து நம்ம எடுத்தோம்னா அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தாதுக்களை அடர்விக்கணும். செகண்ட் வந்து பார்த்தோன்னா பண்படா உலோகத்தை உருவாக்கணும், ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டீரியலாக உருவாக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன பண்ணணும், அந்த உலோகத்தை வந்து தூய்மை பண்ணணும். ஃபஸ்ட்டு தாதுக்களை அடர்விக்கணும், அடுத்து பண்படா உலோகத்தை உருவாக்குறது, அதுக்கப்புறம் உலோகத்தை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு, ஒளி மூலத்தோட செறிவு வந்து நமக்கு கேண்டிலா அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா. அடுத்து வந்து மிதக்கும் பொருளின் இருக்குல்ல, மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை வந்து பார்த்தோன்னா மிதப்பு விசை. ஒரு மிதக்கும் பொருள் மீது திரவம் வந்து செயல்படுத்தக்கூடிய அந்த மேல்நோக்கு விசை என்னன்னு பார்த்தோம்னா மிதப்பு விசை அப்படிங்கிறத செயல்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வந்து நமக்கு தெரியும் வோல்ட் அப்படிங்கிறதா மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு. தேங்க்யூ.